தொழிலாளர்களின் மே தின தந்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்திய தொழிலாளர்களின் மே தின தந்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். உலகத் தொழிலாளர்களின் வரலாற்றில் அவர்களின் உரிமைகளுக்காக முதலில் 1856 ஆஸ்திரேலியாவில் போராட்டம் தொடங்கப்பட்டது. கால ஓட்டத்தில் 30 ஆண்டுகள் கடந்த பின்னர் 1886 ஹெமார்கெட் நிகழ்ச்சி ஒன்று அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் இல்லினாஸ் மாகாணத்தில் நடந்தது. இந்நிகழ்ச்சியில் எல்லா விதமான தொழில் புரியும் தொழிலாளர்கள் சுமார் 2 லட்சம் பேர் கலந்து கொண்டார்கள். இந்த வேலை நிறுத்த போராட்டம் 3 நாட்கள் பொது வேலை நிறுத்த போராட்டமாக தொடர்ந்து நடத்தப்பட்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போகவே காவல்துறையினர் தடியடி அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர்கள் அதையும் எதிர்கொண்டு கட்டுக்கோப்பாக தொடர்ந்து போராடவே காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 4 பேர் உயிரிழந்தார்கள். இவ்வாறு போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது யாரென கண்டறிய முடியாத ஒருவனால் வெடிகுண்டு வீசப்பட்டு 12 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 7 பேர் காவல்துறையை சேர்ந்தவர்கள். இவ்வாறு உயிர் தியாகம் செய்து போராட வேண்டிய காரணம் என்ன? ஆலையின் சங்கு அலற கேட்டதும் காலை கடன் முடித்து வேலைக்கு செல்லும் தொழிலாளி மாலை வரையில் ஓய்வின்றி உழைத்து வந்தான். ஓய்வின்றி உழைத்தவன் ஓய்வு வேண்டுமென்றான். காலை முதல் மாலை வரை அல்லது இரவு வரை 12 மணி நேரம் 14 மணி நேரம் என ஓயாது உழைத்து களைத்தவன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம்தான் வேலை செய்வோம், ஒரு வாரத்தில் 6 நாட்கள் மட்டுமே, ஒரு வாரத்தில் 48 மணி நேரம் மட்டுமே வேலை செய்வோம் என உரிமை குரல் எழுப்பி போராடிய தினமே உலக தொழிலாளர்கள் தினமான மே தினமாகும். 8 மணி நேர வேலைக்காக போராடி சிகாகோ நகரில் உதிரம் சிந்தி உயிர் இழந்தோர்கள் எங்கள் தோழர்கள் என உரத்து பேசும் பொதுவுடைமை கட்சி தோழர்களும் தலைவர்களும் ஒன்றை மறந்துவிட்டார்கள். இந்திய தொழிலாளர்கள் உதிரம் சிந்தி உயிரிழக்காமல் தங்களின் உரிமைகளை பெற்றார்களே, அது எப்படி, யாரால்? இந்த வினாவுக்கு விடை காண வேண்டும். அப்போதுதான் உழைப்பாளிகளுக்கு உண்மை புரியும், உண்மையை மறைப்போருக்கும் தெளிவு பிறக்கும். ஒருவனால் கோடி மக்கள் உயர்ந்தனர் என்றால் அந்த ஒருவனே நீதான். உன்னால் உயர்ந்தவர் எண்ணி பார்த்தால் போதும், பொதுவுடைமைக்காரர்கள் இனியாவது எண்ணி பார்க்க வேண்டும். தொழிலாளி வர்க்கத்தின் துயர் துடைத்த செம்மல், தொண்டு மனம் படைத்தோன், தூய நெஞ்சினன், ஆங்கிலேயர் அரசவையில் ஆட்சி கட்டிலில் ஏறியவர், அகிலத்தின் சிறந்த அறிவாளி அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் காண்போம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் 1936 சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினார். இக்கட்சியின் சார்பில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தேர்தலில் போட்டியிட்டு 15 உறுப்பினர்கள் பம்பாய் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பொதுமக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் இவர்கள் சட்டசபையில் போராடினார்கள். மக்கள் மத்தியில் தொண்டாற்றினார்கள். இந்திய தொழிலாளர்களின் உரிமைகளையும் நலன்களையும் சட்டத்தின் மூலம் பாதுகாத்த முதல் முன்னோடி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே. 1938 ரயில்வே தொழிலாளர்களின் கூட்டத்தில் பேசுகையில் கூறுகிறார், தொழிலாளர்களுக்கு 2 பகைவர்கள் இருக்கிறார்கள். அந்த 2 பகைவர்களையும் எதிர்த்து போராட வேண்டியது தொழிலாளர்களின் கடமையாகும். அந்த பகைவர்கள் 1 பிராமண தத்துவங்கள், 2 முதலாளி வர்க்கம். பிராமணர்கள் ஒரு சமுதாயமாக கூட்டாக அனுபவித்து வரும் தனி சலுகைகளையோ அவர்களின் அதிகாரத்தையோ நன்மைகளையோ எதிர்க்க வேண்டும் என்பது இதன் பொருள் அல்ல. இதன் பொருள் பிராமணிய கொள்கைகளில் சுதந்திரம், சமத்துவம், மனிதநேயம் இல்லை. இக்கொள்கையால் பிராமணர்கள் நம்முடைய சரி சம சமூக உரிமைகளை மறுக்கின்றார்கள். இக்கோட்பாடுகளின் முன்னோடிகள் பிராமணர்கள் என்றால் மற்ற சாதியினரும் இக்கொள்கைகளை கடைபிடிக்கின்றார்கள். அதனால் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களின் முன்னேற்றம் தடைபடுகிறது என்று டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன நிலைமை இன்று வரை மாறவில்லை.
முதலாளிகளின் சுரண்டலை எதிர்த்து போராடும் அதே வேளையில் பிராமணியத்தையும் நாம் எதிர்த்து போராட வேண்டும். பிராமணியத்தை எதிர்க்கின்றவர்கள் மிக மிக குறைவானவர்கள். பிராமணியம் என்பது முதலாளித்துவத்துக்கு வல்லமை சேர்க்கும் மிகப்பெரிய ராட்சதன். இதனை அழிக்காமல் முதலாளித்துவத்தை ஒழிக்க முடியாது. எனவே நாம் இவற்றை எதிர்த்து போராட வேண்டும். உழைக்கும் வர்க்கம் பிராமணிய கொள்கைகளை எதிர்த்து போராடும் என்று எதிர்பார்க்க கூடாது. மாறாக பிராமணியம் தழைத்திட, அதன் ஆதிக்கம் நிலைக்க, சமுதாயத்தில் தனி சிறப்பு பெற, பொருளாதாரத்தில் வளம் பெற, அரசியல் அதிகாரம் பெற இந்த நாட்டை ஆளுவோர் உதவி புரிவார்கள். எனவே இழப்பதற்கு ஏதுமில்லாத உழைக்கும் மக்கள் இதனை உணர்ந்து தங்களின் செயல்பாடுகளை தொடர்வார்களேயானால் காலம் கடந்தேனும் இந்நாட்டில் பண்பாட்டு புரட்சிக்கு வழிவகுத்தோர் ஆவார்கள் என்றுரைத்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில் ஜூலை 1942 முதல் ஜூன் 1946 வரை வைஸ்ராய் மந்திரி சபையில் தொழிலாளர் அமைச்சராக நியமனம் பெற்ற டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் உழைக்கும் தொழிலாளர்களின் ஷெட்யூல்டு இன தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து இன ஆண் பெண் தொழிலாளர்களுக்காக, அவர்களின் நல்வாழ்விற்காக செய்தவைகளை பார்ப்போம். முத்தரப்பு மாநாடு. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர் துறை அமைச்சராக 20/7/1942 பதவியேற்றார். அப்பதவியை ஏற்றவுடன் ஒரே மாதத்தில் ஆகஸ்ட் 7 முதலில் தொழிலாளர் முத்தரப்பு மாநாட்டை கூட்டினார். இதன் மூலம் ஒவ்வொருவரும் தங்கள் பிரச்சனைகளை பேசி தீர்க்க ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார். உலகில் எந்த நாடும் செய்யாத இந்த சிறப்பு மிக்க செயலை செய்ததன் மூலம் அனைத்து நாட்டு தொழிலாளர்களின் தொழிற்சங்க தலைவர்களால் பாராட்டப்பட்டார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1945 நவம்பர் 27-28 தேதியில் புதுடெல்லியில் நடைபெற்ற 7வது கூட்டத்தொடரின் இந்திய தொழிலாளர் மாநாட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த குறைந்த அளவு வேலை நேரம் மசோதாவை கொண்டு வந்தார். முதலாளிகள் முன்போன்று லாபம் கிடைக்காது என்று அஞ்சி மிகவும் குழப்பமும் கோபமும் அடைந்தனர். தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வரவேற்றனர். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன் வாத திறமையினால் முதலாளிகளின் அச்சத்தை அகற்றினார். இப்போது 2 மடங்கு லாபம் என்றால் 8 மணி நேர வேலையின் மூலம் 3 மடங்கு லாபம் பெறலாம். அதிகமானவர்களை வேலைக்கு அமர்த்த முடியும். வேலையில்லா திண்டாட்டம் குறையும் என்றும், ஏற்கனவே 2வது உலகப் போரின் போது சிறிதும் ஓய்வின்றி நீண்ட நேரம் உழைத்து உருக்குலைந்துள்ள தொழிலாளர்களின் களைப்பு நீங்கவும், தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கு மேல் தொழிலாளர்களால் வேலையை கவனமாக செய்ய முடியாது என்றும் வாதாடி முதலாளிகளையும் அரசையும் பணிய வைத்து சட்டமாக்கியவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அகவிலைப்படி. கோட்டையில் எமது கொடிதான் பறக்க வேண்டும் என்ற பேராணவத்தால் உலக வல்லரசு நாடுகளில் 2ஆம் உலகப் போரினை தொடுத்தார்கள். அதன் விளைவால் இந்தியாவில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு உணவுப் பொருட்களின் விலையும் மக்களுக்கு தேவைப்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயர்ந்ததினால் தொழிலாளர்கள் மட்டுமல்ல, அனைத்து இந்திய மக்களும் இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டனர். இதனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மிகவும் கவலை அடைந்தார். மற்ற அரசியல் தலைவர்கள் போல் மக்களுக்காக முதலை கண்ணீர் வடிக்காமல் அவர்களின் வாட்டம் போக்க அரசாங்கத்தையும் முதலாளிகளையும் சந்தித்து பேசி அகவிலைப்படியும் பற்றாக்குறையை சமாளிக்க குறைந்த விலையில் தொழிலாளர்களுக்கு பொருட்கள் கிடைக்கும் வழிவகுத்தார். தொழிலாளர்களின் நல காப்பீட்டு திட்டம். 1943ஆம் ஆண்டு இந்திய தொழிலாளர்களின் முத்தரப்பு மாநாடு நடத்தப்பட்டது. அதில் தொழிலாளர்களின் உடல் நல காப்பீட்டு திட்டத்தை உருவாக்கிட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் திரு பி அகர்கர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து அவர்களின் பரிந்துரைகளின்படி தொழிலாளர்களின் உடல்நல காப்பீட்டு திட்டத்தை தயாரித்து சட்டமாக்கினார். இந்திய புள்ளி விவர சட்டம். 1942ஆம் ஆண்டு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இயற்றிய இந்திய புள்ளி விவர சட்டம் மட்டும்தான் தொழிலாளர்கள் நலன், தொழிலாளர் நிலைமை, அவர்களின் கூலி விகிதம், இதர வருமானம், விலைவாசி, கடன், வீடு, வேலைவாய்ப்பு,
வைப்பு நிதி மற்றும் இதர நிதிகள், தொழில் தகராறு போன்ற தொழிலாளர்கள் நிலைமைகளை சிறந்த முறையில் தயாரிப்பதற்கு உதவியாக இருந்தது என்று திரு D.K. பைசன்ட்ரி, முன்னாள் டெப்டி பிரின்சிபல், இந்திய அரசு தகவல் அதிகாரி, தன்னுடைய நூலில் கூறியுள்ளார். நிலக்கரி மைக்கா சுரங்க தொழிலாளர்கள் நலத்திட்டம். நிலக்கரி தொழில் அக்காலத்தில் நாட்டின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த காரணத்தினால் அந்த தொழிலாளர்களுக்கான நலநிதி அவசர சட்டத்தை 1944 ஜனவரி 31 இந்திய அரசு இயற்றும்படி செய்தார். தம்முடைய நுண்ணிய அறிவாற்றலினால் இந்திய தொழிலாளர் சேம நல நிதி செயல்பாடுகளுக்கு அத்தொழிலாளர்களின் முதலாளிகளே இந்நிதியினை அளித்திடுமாறும், அதன் மூலம் தொழிலாளர்கள் வீட்டு வசதி, குடிநீர் விநியோகம், சாலை வசதிகள், கல்வி, பொழுதுபோக்கு, கூட்டுறவு வசதிகள் அடங்கிய ஏற்பாடுகள் செய்தார். இதன் மூலம் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பயனடைந்தனர். இதேபோல் மைக்கா சுரங்க தொழிலாளர்கள் சேம நல நிதி மசோதாவை 1946 ஏப்ரல் 8 மத்திய சட்டசபையில் கொண்டு வந்தார். மருத்துவ செலவை திரும்ப பெறும் சட்டம். 1927 நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர் மாநாட்டில் உடல் நலமின்மை காப்பீட்டு திட்டத்தினை ஏற்படுத்திட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1928 இந்தியாவில் இது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் அரசினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. 1943 நடைபெற்ற 3வது நிரந்தர தொழிலாளர்கள் குழு கூட்டத்தில் உடல்நல குறைவு காப்பீட்டிற்கான தீர்மானத்தை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்தார். தொழிலாளர்களும் முதலாளி அல்லது மாநில அரசுகளும் செலவுகளை பகிர்ந்து கொள்ளும்படியான இந்த திட்டத்தை மாநில அரசு நிராகரித்ததால் இதன் மீது எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை. பின்னர் இதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டது. ஆய்வின் பரிந்துரையின் அடிப்படையில் மருத்துவ செலவிற்கான பணத்தை திரும்ப தருவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொழிலாளர்களின் உடல் நலமின்மையால் உள்ள ஒரு சிலருக்கு காட்டப்படும் சாதகமான பரிகாரம் அடங்கியதே இம்மசோதா என்று மாநில அரசுகள் குற்றம் சாட்டியதிலிருந்தே தொழிலாளர்கள் நலன்களை மேம்படுத்துவதற்காக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எந்த அளவிற்கு அக்கறையும் ஆர்வமும் முயற்சியும் முனைப்பும் உறுதியும் ஊக்கமும் கொண்டு உழைத்திருக்கிறார் என்பதை அறியலாம். மாநில தொழிலாளர்கள் காப்பீடு சட்டம். தொழிலாளர்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களில் முக்கியமானதாக கருதக்கூடியது மாநில தொழிலாளர் காப்பீட்டு சட்டம். இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி, மருத்துவ விடுமுறை, பிரசவ கால உதவி, காயம், உடல் ஊனமுற்றால் அதற்கான ஈட்டுத்தொகை என பல வசதிகளை செய்து கொடுக்கிறது. 1948 ஏப்ரல் 19 இதை சட்டமாக்கியவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். கிழக்கு ஆசிய நாடுகளிடையே முதலாவதாக தொழிலாளர்களின் நலனுக்காக இன்சூரன்ஸ் சட்டம் இந்தியாவில்தான் கொண்டு வரப்பட்டது. டாக்டர் V.V. கிரி, திரு V.B. கார்னிக், டாக்டர் N. பாலகிருஷ்ணன் நாயர் மற்றும் பல்வேறு தொழிற்சங்க தலைவர்களும் அறிவுஜீவிகளும் இந்த திட்டத்தை பாராட்டினர். ஆனால் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக பாடுபட்ட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை சாதியின் காரணமாக இந்த புகழுக்குரியவரை புறக்கணித்துள்ளனர். மகளிர் மகப்பேறு கால சட்டம். பம்பாய் மாநில ஆலோசனை சபையில் உறுப்பினராக இருந்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1928 மார்ச் 19 மகளிர் மகப்பேறு கால சட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு பெண் தொழிலாளி தான் பிரசவமுற்றிருக்கும் காலத்தில் பிரசவத்திற்கு முன்னும் பின்னும் சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அந்த நேரத்தில் அரசாங்கத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு அரசும், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு முதலாளிகளும் அந்த ஓய்வு காலத்தில் அவர்களுக்கு விடுமுறையுடன் கூடிய ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கூறினார். பம்பாய் மாநில அரசு இந்த மசோதாவை ஏற்காமல் நிராகரித்து விட்டது. பின்னர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் விடாமுயற்சியினால் 1929 மகாராஷ்டிர மாநிலம் இதனை நடைமுறைப்படுத்தியது. அதை பார்த்து 1930 மத்திய பிரதேசமும் 1934 சென்னையிலும் சட்டமாக்கப்பட்டது.
இதைத் தொடர்ந்து பின்னர் மற்ற மாநிலங்களில் சட்டமாயிற்று. 1943 ஆகஸ்ட் 2, 18 தேதிகளில் சுரங்கங்களில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் உரிமத்தை அரசு நீக்கிவிட்டது. இதனால் ஆயிரக்கணக்கான பெண்கள் வேலை இழந்து வேதனையுற்றனர். இந்த கொடுமைக்கு எதிராய் குரல் கொடுத்து தீவிரமாக அரசை வற்புறுத்தி 1946 பிப்ரவரி 1ஆம் தேதி மீண்டும் அப்பெண் தொழிலாளர்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டது. இதன் மூலம் பெண்களுடைய துயரை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் போக்கினார். 1946ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி தலைக்கு மேல் பொருத்தப்பட்ட குழாயுள்ள குளியல் அறை, மலக்கழிப்பிடம், சிறுநீர் கழிப்பிடம் தொழிற்சாலைகளில் கட்டாயம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சட்டம் இயற்றினார். அதற்கு 10% அரசு மானியம் அளிக்கும் என்றும் கூறினார். வைப்பு நிதி சட்டம். அக்காலத்தில் தொழிலாளர்கள் கூலி மிக குறைவாக இருந்தது. அதனால் தொழிலாளர்கள் மிகவும் கடனாளியாக இருந்தனர். வேலையில் இருந்து ஓய்வு பெறும்போது தங்கள் எதிர்காலம் இருண்டு இருந்ததை நினைத்து மிகவும் வேதனையுடன் செல்வர். இவர்களின் இந்த வேதனையை கண்ட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இவர்கள் வாழ்வில் விளக்கேற்றி நிம்மதியளிக்க வேண்டும் என்று 1943 செப்டம்பர் 6, 7 தேதிகளில் நடைபெற்ற இந்திய தொழிலாளர் முத்தரப்பு மாநாட்டில் வைப்பு நிதி சட்டத்தை கொண்டு வர முயன்றார். அரசு இவ்விஷயத்தை அடுத்த நிரந்தர தொழிலாளர் குழுவில் எடுத்துக்கொள்ள ஒப்புதல் அளித்தது. இதன் வரி வடிவ விதிகள் இந்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முதலில் மனமுவந்து ஏற்கும் வைப்பு நிதி ஏற்படுத்துவதற்கான முயற்சியும் அது சிறப்பாக இல்லாத காரணத்தால் கட்டாய வைப்பு நிதி 1948 இந்திய தொழிலாளர் மாநாட்டில் மசோதா கொண்டு வரப்பட்டது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் திறமையான விவாதத்தினால் 1951 நவம்பரில் கட்டாய வைப்பு நிதி அவசர சட்டமாக இயற்றப்பட்டது. தேசிய வேலைவாய்ப்பு அலுவலகம். 2வது உலகப் போர் முடிந்தவுடன் இராணுவத்தில் பணியாற்றியவர்கள் பணியின்றி வீட்டுக்கு அனுப்பப்பட்டனர். போர்ப்படை கருவி தயாரித்து உதவிய கைத்தொழில் விளைஞர்கள் வேலையின்றி வீதியில் நிற்க வேண்டியவர்களானார்கள். மேலும் நாட்டில் படித்த பல இளைஞர்கள் வேலையின்றி வாடுவதைக் கண்டு மனம் வருந்திய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 1943 நிரந்தர குழுவின் 3வது கூட்டத்தில் இவ்வகை இளைஞர்களுக்கு அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் அமைக்கப்பட்டது போல் ஒரு தேசிய தொழிலமர்த்தும் அலுவலகம் ஏற்படுத்த வேண்டும் என்றும், போர்ப்படை வீரர் மற்றும் போர் நிறுத்தத்தினால் வேலையிழந்த தொழிலாளர்களும் படித்த இளைஞர்களும் இதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அரசும் தொழிற்கூடங்களும் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும். தொழிற்சாலைகளில் இருந்து எத்தனை பேர் வேலைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ளது என்னும் விவரத்தை அளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தார். முதலாளிகள் 2வது நிபந்தனையை ஏற்கவில்லை. முதலாளிகள் தங்கள் விருப்பம் போல் தொழிலாளர்களை நியமிக்கவும் வீட்டுக்கு அனுப்பவும் பிரச்சனையாகிவிடும் என்று பயந்தனர். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் இடைவிடா முயற்சியினால் தேசிய வேலைவாய்ப்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலம் லட்சக்கணக்கான இராணுவத்தினரும் படித்த இளைஞர்களும் பயனடைந்துள்ளனர். பெண்கள் குழந்தை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம். இந்திய தொழிற்சாலை சட்டத்தின் மூலம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் அனைத்து பாதுகாப்பு, சுகாதாரம், ஓய்வு, அதிக நேரம் செய்யும் வேலைக்கு 1.5 மடங்கு சம்பளம், வேலை நேரத்தை குறைத்தல், விடுமுறை, இரவில் வேலை செய்யக்கூடாது போன்ற பல நலன்கள் சட்டமாக இயற்றப்பட்டது. தொழிற்சங்கங்களுக்கு கட்டாய அங்கீகாரம் அளிக்கும் சட்ட மசோதா. இந்திய தொழிலாளர் சட்டம் 1926 இயற்றப்பட்டது. இது தொழிற்சங்கங்களை பதிவு செய்து கொள்ள மட்டுமே உதவி செய்தது. ஆனால் முதலாளிகள் அல்லது அரசு அங்கீகரிக்க ஏற்பாடு செய்யவில்லை. 1943 நவம்பர் 8ஆம் தேதியன்று இந்திய தொழிற்சங்கங்கள் திருத்த மசோதாவை கொண்டு வந்தார். இதை முதலில் மக்களின் தொழிலாளர்களின் மத்தியில் பொது கருத்தினை ஏற்படுத்தி பின்னர் மத்திய சட்டசபைக்கு கொண்டு வந்தார். ஆனால் அங்கு இது நிறைவேறவில்லை. மீண்டும் 1946 பிப்ரவரி 21ஆம் தேதி சட்டசபையில் சமர்ப்பித்தார். இந்திய விடுதலை வேலைகள் காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டது. அதுவே சுதந்திரத்திற்கு பின்னர் சட்டமாகியது. டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரின் இந்திய தொழிலாளர் மாநாடும் அதன் நன்மைகளும். 1945 நவம்பர் 27, 28 தேதிகளில் நடந்த மாநாட்டிற்கு தொழிலாளர் மந்திரிகளின் மாநாடு, நிரந்தர மாநாடு, முத்தரப்பு மாநாடு என்று பலவித பெயர்கள் சூட்டப்பட்டன. மாநாடு கமிட்டி இதை தொழிலாளர் மாநாடு என்று அழைக்க முடிவு செய்தது.
மாநாட்டின் தலைவர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய தொழிலாளர் மாநாடு என்று தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினார். தொழிலாளர்களின் தோழன் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்பதற்கு இதைவிட சிறப்பான நிகழ்ச்சி வேறு இருக்க முடியாது. இந்த மாநாட்டில் ஆய்வு செய்யப்பட்ட முக்கிய விஷயங்கள்: 1. தொழிற்சாலை திருத்தச் சட்டம். 2. ஊதியத்துடன் விடுமுறை. 3. 8 மணி நேர வேலை. 4. தொழிற்துறை நடைமுறை விதிகள். 5. தொழிற்சங்கங்களுக்கு கட்டாய அங்கீகாரம். 6. தொழில் தகராறு சட்டம். 7. உணவு சிற்றுண்டி சாலை. 8. குறைந்தபட்ச கூலி நிர்ணயம் மற்றும் பல தொழிலாளர் நல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. பழைய சட்டங்களில் பல புதிய திருத்தங்களை கொண்டு வந்ததன் மூலம் தொழிலாளர்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுமாறு மாறுதல் செய்தார். தொழிற்சாலைகளில் குளிப்பதற்கும் கை கால் கழுவுவதற்கும் தீ விபத்தினை தடுப்பதற்கான சாதனங்கள் அமைக்கவும், தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் விடுமுறையை 2 ஆண்டுகள் சேமித்து வைத்துக் கொள்ளும் வாய்ப்பு, சட்டப்பூர்வமான வேலை நிறுத்தம், கதவடைப்பிற்கு 30 நாட்கள் விடுமுறை அளித்தல், அதாவது அதிகப்படியான வேலை செய்த நேரத்திற்குரிய ஊதியத்தை 3 மாத சராசரி ஊதியத்தில் பாதியை தொழிலாளர் விடுமுறையில் செல்லும் முன் அளிக்க செய்தார். கட்டாய விடுமுறை நாட்களுக்கு ஈடு செய்யும் முறையை அளிக்கவும் சட்டம் வகுத்தார். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தொழிலாளர் நல அமைச்சராக ஆவதற்கு முன்னால் தொழிலாளர்களின் சமூக நல பாதுகாப்பு, தொழிலாளர்களின் நலன் பேணுதல், சுகாதார வசதிகளை கவனித்தல், தொழிலாளர் சமூக நல காப்பீடு, தொழிலாளர் உடல் நலமின்மை காப்பீடு போன்ற பல நன்மைகளை பற்றி ஒருவரும் கவலைப்பட்டது கிடையாது என்பதை தான் இந்த தொழிலாளர்கள் சரித்திரம் காட்டுகிறது. அதேபோல் இந்த சட்டங்கள் அனைத்தையும் உருவாக்கிட டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எவ்வளவு துன்பங்களையும் தொல்லைகளையும் எத்தனை இரவு பகல் என்றும் பாராமல் இந்த திட்டங்களை தீட்டியதுடன் இவைகள் நிறைவேறிட மத்திய மாநில அரசுகளுடனும் முதலாளிகளுடனும் போராடி அனைத்து எதிர்ப்புகளையும் முட்டுக்கட்டைகளையும் கடந்து தன் உடல் நலத்தையும் சுகத்தையும் இன்பத்தையும் இந்திய தொழிலாளர்களுக்காக இழந்த அந்த மாமேதை சாதியின் பெயரால் மறைக்கப்பட்டுள்ள கொடுமையை தொழிலாளர்கள் உணர வேண்டும். தொழிற்சங்க தலைவர்கள் நன்றியுணர்வுடன் அவர் செய்துள்ள நன்மைகளை தொழிலாளர்களுக்கு இனியாவது சொல்லி மனசாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும். இந்திய நாட்டு பாட்டாளி வர்க்கத்தினர், அதாவது ஏழை எளிய மக்கள், தம்மிடையே ஏழை பணக்காரன் என்ற வேறுபாட்டை தவிர வேறு எந்த வேறுபாட்டையும் பார்ப்பதில்லையா? இவர்கள் இந்த வேறுபாட்டை பார்க்கவே செய்கிறார்கள் என்பது உண்மை என்றால், அத்தகைய பாட்டாளி மக்கள் பணக்காரர்களுக்கு எதிராக எந்த வகையில் ஒன்றுபட்ட அணியாக திரள்வார்கள் என்று எதிர்பார்க்க முடியும்? பாட்டாளி வர்க்கம் ஒன்றுபட்டு ஓரணியாக திரள முடியாத நிலையில் புரட்சி எப்படி சாத்தியமாகும்? அநேக தொழில்களை இந்துக்கள் இழிவானதென்று கருதுவதால் அத்தொழில்களை செய்வோர்க்கு அத்தொழிலின் மீது வெறுப்பு வளர்கிறது. இந்த இழிவை கருதி அத்தொழிலை செய்யாமல் தட்டி கழிக்கவும் தப்பித்து கொள்ளவும் தூண்டுகிறது. மனம் விரும்பி செய்யாத தொழிலில் திறமையை காட்டத்தான் முடியுமா? டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த பதிவினை மிகவும் பொறுமையாக இறுதி வரை கேட்டு ஆதரவு தந்த அனைவருக்கும் கடவுள் அம்பேத்கர் அறக்கோயிலின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மே தின நல்வாழ்த்துக்கள்.